வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ தமிழ். இந்த வீடியோவில் எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, டாம் ஹாலண்ட், ஜெண்டேயா, சாடி சிங்க், அப்புறம் ஜேக்கப் பட்டாலன் இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் மார்வல் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பிராண்ட் நியூ டே இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த படம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நோவே ஹோம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்பைடர்மேன் யாருன்றதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற எல்லா ஜனங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டு ஸ்பைடர்மேன் யாருன்றது ஒரு பீட்டர் பார்க்குற வேற, ஸ்பைடர்மேன் வேறன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கே யாருமே தெரியல. குறிப்பாக நம்ம நெட்டுக்கும் சரி அப்புறம் எம்ஜிஆருக்குமே யாருன்னே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. இதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தனிமையில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டுருக்காரு. தனிமையில் வாழ்ந்தவருக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் டிஎன்ஏவோ அவருடைய மைண்ட் செட்டை சேர்ந்தாலும் ஒரு மியூட்டேஷன் மாதிரி ஒரு இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிராஸ் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டியில் ஒரு டேமேஜ் கண்ட்ரோலில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க. இதனால் நம்ம வில்லனுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் சண்டை வந்தது. இதுக்கப்புறம் இந்த கதையெல்லாம் என்ன நடந்தது, இதுக்கப்புறம் ஸ்பைடர்மேனை அந்த வில்லன் எப்படி போராடி சமாளித்தார், அதுக்கப்புறம் ஹல்க்கு உள்ள எதுக்கெல்லாம் உள்ள வரார், இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தோட இப்போ தான் ஃபஸ்ட் தடவை பார்க்க போகிறீங்கன்னா முதல் தடவை போய் நோவே ஹோம் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பாருங்கள் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டினியூ ஆகுது. குறிப்பாக இந்த படம் எப்படி சொல்லணும்னா, காமிக் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக் ரைட்டிங் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் டேனியல் கிளின்டன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் அதே நேரத்தில் வந்து பார்த்தா ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இல்லாமல் ரொம்ப கலர் தூக்கலாகவும் இல்லாமல் ரொம்ப குறைச்சலாகவும் இல்லாமல் கரெக்டான ஒரு ஆன் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எமோஷன்ஸு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம பர்சனலி ஸ்பைடர்மேன் லோன்லியாக ஃபீல் பண்ணுறப்போ சில ரியாக்ஷன்லாம் கூட பார்க்கல. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய லவர் வந்து இன்னொருத்தர் கூட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த பீட்டர் பார்க்கர் ஃபீல் பண்ணுற சுச்சுவேஷன், இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் எமோஷனோட கலந்து கட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, டாம் ஹாலண்ட், ஜெண்டேயா, சாடி சிங்க் இவங்க 3 பேருமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெறிக்க விட்டுருக்காங்க. குறிப்பாக வந்து சொல்லணும்னா எம்ஜிஏவும் அதே நேரத்தில் இந்த ஜேக்கப் பட்டாலன் நெட் அவங்க வர சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் சீக்வன்ஸ் தான். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்வேன். இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற மார்க் ருஃபாலோ ஆகட்டும், அதே நேரத்தில் சாடி சிங்க்கு அவங்க கொடுத்த ரோலை அவங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜான் பெர்டன் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த ரோலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பறிக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ஹல்கோட ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரெய்லர்லேயே காட்டிட்டாங்க. என்னை பொறுத்தவரை இந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்கோட ஃபைட்டை சோனி காட்டாமே இருந்தது ரொம்ப நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஃபீலிங்கு. மார்வல் ஃபேன்ஸ் நீங்களே இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை தவிர்த்து இந்த படத்தோட மிக முக்கியமான பாசிட்டிவ் என்னன்னா, ஒரு ஃபைட் சீக்வன்ஸுமே ஒரு யூனிக்கான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கேரி அவுட் பண்ணி கொண்டு வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக நிறைய ஃபைட் சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பழைய ஜெட்லி படம், ஜாக்கி சான் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுரும். அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தப்பட்டிருக்கு. ஒரு ஆக்ஷன், எமோஷன், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபீலிங்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன், இதெல்லாமே ஒன்றா சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கதைக்களம் வந்து பார்த்தீங்கன்னா நகருது. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எந்த சீன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நம்மளை லெட் டவுன் பண்ணுற மாதிரியே இல்லை. எனக்கு இல்லை, இப்போ குறிப்பாக எனக்கு பர்சனலாக இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற வில்லன் சீக்வன்ஸ், ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய நாஸ்டாலஜிக்கான மெமரி எல்லாம் வர மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பொறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் வர சீக்வன்ஸ் ஆகட்டும், வில்லன் யாருனே தெரியாத ஒரு மாதிரி காட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வில்லன் யாருன்னே வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடக்கிற ஃபைட்டு. இதுக்கு மேலே நான் இதை பற்றி சொல்லணும்னா ஸ்பாய்லர் ஆகிடும், அதனால் இதை பற்றி நான் சொல்ல விரும்பல. இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரையிலும் மார்வல் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக காமிக்ஸ் ரசிகராக இருந்தீங்கன்னா, அத்தனை ஃபைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. குறிப்பாக எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபோர்ட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரி அவுட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நான் சொல்லுவேன். ஓவராலாக இந்த படத்துக்கு நான் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை ஒரு தரமான படம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன், எமோஷன் எல்லாம் கலந்து கட்டி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. டேனியல் கிளின்டன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவர் கொண்டு வந்ததுக்கான ஸ்பைடர்மேன் பார்க்கறதுக்கான ஒர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா அவர்
கொண்டு வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்பைடர்மேனை பிடிக்குன்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தெளிவாக காட்டியிருக்காரு. ஓவராலாக இந்த படம் என்னை பொறுத்தவரையிலும் சூப்பரான படம். கண்டிப்பாக வந்து மார்வல் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். நான் காமன் ஆடியன்ஸ் இருந்தாலும் போய் பாருங்கள். ஓவரால் இந்த படத்துக்கு நான் 5க்கு 4.7 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரை இந்த படம் ரொம்ப சூப்பரான ஒரு படம். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பாக மார்வல் ஃபேன்ஸ்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிஜி ஒர்க்கு, எஃபெக்ட்ஸ் ஒர்க்கு, சவுண்ட் ஒர்க்கு, மியூசிக் ஒர்க்குன்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.